வணக்கம் கேமர்ஸ் அப்புறம் பிசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் வந்து பிசி கேஸ் பற்றி தான் பேச போகிறேன். அதோட சைஸஸ் அப்புறம் ப்ரைஸ் பாயிண்ட்டு எல்லாமே பேச போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் பிசி கேஸோ இல்லை கேபினெட்டோ வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அதான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அதான் வந்து எல்லா காம்பனன்ட்ஸும் ஹோல்ட் பண்ணுது. பிசி கேபினெட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ முதல் விஷயம் வந்து சைஸஸ் தான். சைஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மதர் போர்ட்ஸில் பார்க்குற 3 சைஸஸ் தான் வந்து இதிலே பார்க்க போகிறீங்க. அதான் ATX, அப்புறம் மைக்ரோ ATX, கடைசியாக வந்து மினி ITX. இது மூணுத்தில் மினி ITX வந்து ரொம்ப சின்னது. சப்போஸ் இந்த மாதிரி சின்ன கேஸ் வச்சு பில்ட் பண்ணுறீங்க, இல்லை சில கஸ்டம் டிசைன்ஸு ஃபிகரின்ஸ் வச்சு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். மைக்ரோ ATX வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அப்புறம் வந்து ATX வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ எல்லா கேசஸில் கேமர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா வந்து ஒன்று தான், RGB தான். நீங்கள் 2000 rupees மேலே அந்த மார்க் தாண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி RGB கேசஸ்லாம் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி என்ட்ரி லெவல் கேஸில் வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்டாக வந்து வெறும் RGBயாக இருக்க போது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக வந்து உங்களால் ARGB வாங்க முடியும். நோட் பண்ணுங்கள், இந்த ஃபேன்ஸ் நீங்கள் தனியாக கூட வாங்கி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பட்ஜெட் நார்மல் கேஸுக்கும் அப்புறம் வந்து ஒரு ஐஎன் கேஸுக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். ஒரு பட்ஜெட் பில்லை வந்து அவ்வளோ பில்டு குவாலிட்டி சரிக்காது. நெக்ஸ்ட் சைஸு, அப்புறம் இம்பர்ஃபெக்ஷனு, முக்கியமாக வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து சீப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஐஎன் கேசஸ்லாம் வந்து கண்டிப்பாக நல்ல ப்ரொடெக்ஷனுக்கு போகுது. இப்போ யூஸ்வலாக வர கேசஸ்லாம் வந்து இப்போ கிளாஸோட வருது. ஸோ கிளாஸ் உங்களுக்கு கன்சர்ன் பண்ணுதுன்னா அது வாங்க தேவை. நீங்கள் இருந்தாலும் எல்லா கேமர்ஸ் வந்து கிளாஸுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறது காமிக்கணும். இந்த கிளாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நிறைய கிளாஸஸ்லாம். நீங்கள் ஒரு புது கேஸ் வாங்க போகிறீங்க, நான் சொல்கிற விஷயம்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். முதல் விஷயம் சைஸ் தான். நான் வெறும் ஃபார்ம் ஃபேக்டர் மட்டும் சொல்லலை, இது வந்து டோட்டல் சைஸ் சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் கேஸில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்குன்னா வந்து ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சில கேஸஸ்லாம் வந்து ஏர் ஃப்ளோக்காக செஞ்சுருப்பாங்க. நான் வச்சிருக்க கேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசு. இதான் வந்து MB511. ஸோ பெருசாக இருக்கலாம், நல்லா ஏர் ஃப்ளோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஜிபிலாம் வந்து சைஸை தாண்டி போயிட்டுருக்கு. சப்போஸ் MSRPயில் 3090 வாங்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த கேஸ் குட்டியாக இருந்தால் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். கட் பண்ணிடலாம். இருந்தாலும் சில கேசஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகுது. அதான் மாடுலாரிட்டி, இதையும் கன்சிடர் பண்ணுவீங்க. சில கேசஸ்லாம் வந்து இந்த மாதிரி DVD ட்ரைக்காக ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அதை டோட்டலாக நீங்கள் கழட்டிடலாம். சில கேசஸ் வந்து ஃபுல்லாகவே மாடுலாரிட்டி இருக்குது. நீங்கள் என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த கேஸில். நெக்ஸ்ட் பெரிய கேஸ் இருக்கனால நல்லா வந்து வாட்டர் கூலிங் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால். நெக்ஸ்ட் இது ரொம்ப கன்சிடர் பண்ணோம். இதான் டஸ்ட் ஃபில்ட்ரு. என்னோட ரூமில் வந்து டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஃபில்டர்லாம் வந்து என் நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும். நெக்ஸ்ட் அதிக ஃபேன்ஸ் தான் இருக்குமே, பெட்டர் தான். ஸோ அதனால் வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி கிளாஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷ் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கேஸில் என்ன அட்வான்டேஜ்னா வந்து PS எப்பவுமே கீழே போடுறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. இந்த மாதிரி என்க்ளோஷர் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் HDD, SSD அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மவுண்டிங் கிளாம்ப் கொடுத்துறாங்க. பழைய கேஸில் வழி தெரியும், 2 சைடு கரெக்டிட்டு அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறதுக்காக 2 சைடு நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணுவோம். இனிமேல் தேவையில்லை, நீங்கள் வந்து மவுண்ட் யூஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான், உங்கள் கேஸ் வந்து ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம தேவையில்லாத தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு மேலே தாண்டிடாதீங்க. என்றைக்குமே ஒரு 5000 கேஸுக்கும் இல்லை 10,000 கேஸுக்கும் அந்த லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இருந்தாலும் வந்து 5,000 நீங்கள் வேறு இடத்துல செலவு பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு காம்ப்ரமைஸே இல்லைனா வந்து கண்டிப்பாக நீங்கள் பெரிய கேஸ் வாங்கலாம். 40,000 கூட இருக்குது, லட்சக்கணக்கில் கூட இருக்குது. அந்த 40,000 கேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இதெல்லாம் வந்து ஓவர் கில் தான் எல்லாருக்குமே. இப்போ வந்து ப்ரைஸ் ஏன் மாறுது, அப்புறம் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். சில கேஸஸ் தான் வந்து ஃப்ரண்ட் பேனலில் இருக்க USB வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டீசனான கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக 3.0 பார்ப்பீங்க. இதுவும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், தனியாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது போல கேஸஸ்லாம் வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் அப்புறம் சப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சில ஸ்பெஷல் எடிஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து லிமிட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டாக கிவ்அவே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் டெத் ஸ்டாண்டிங்கு, அப்புறம் டோட்டல் வார், இது போல் கேம்ஸ் பேஸ் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்வல்லேருந்து எலி கடை கூட இருக்குது. ஸோ நீங்கள் நார்மல் பிராண்ட் கேஸ் கூட வாங்கலாம், பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள் ஜெப்ரானிக்ஸ் கூட முன்னாடி கிளாஸ் இருக்குது, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறையா இருக்குது. ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சேனலில். அது மட்டும் இல்லாமல் PS கண்டென்ட் இருக்குது, GPU கைடு, PS2 கைடு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.